கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. என் தேவனாகிய கர்த்தர் உங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். அது ஏசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் வசனம் 15 முதற் பகுதி. சத்தியம் தள்ளுபடி ஆயிற்று என்பதாக. எனக்கு அன்பான தேவச்சனமே, தள்ளுபடி என்று சொன்னாலே உலக மக்களாக இருந்தாலும் சரி, அது தேவ பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, நமது சந்தோஷத்திற்கு அளவே கிடையாதுங்க. கடன் தள்ளுபடி, நகைக்கடன் தள்ளுபடி, வீட்டுக்கடன் தள்ளுபடி, பொருட்கள் தள்ளுபடி என்று பட்டியலை நீட்டிக்கொண்டே போகலாம். நல்லதுதான், அது நமக்கு ஆசீர்வாதம் தான். ஆனால் ஆவிக்குரிய பிள்ளைகளாய் இருக்கிற நாம ஒரு காரியத்தை நிதானித்து பார்க்க வேண்டும். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 59:15 சொல்கிறது, சத்தியம் தள்ளுபடி ஆயிற்றாம். இன்றைய காலகட்டத்திலே சத்தியங்கள் மறைக்கப்பட்டு அநேகர் தங்கள் ஊழியங்களின் பெருமைகளையும் வரங்களின் பெருமைகளையும் செய்த அற்புதங்களின் பெருமைகளையும் கூறி சத்தியத்தையும் ஆவியானவரையும் தள்ளுபடி ஆக்கிவிட்டார்களாம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 15-16 வாசித்து பாருங்கள். கர்த்தர் இதை பார்த்து இது நியாயமில்லை என்றும் அவருக்கு விசனமுள்ளதாக இருந்ததாகவும் விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்றும் ஆச்சரியப்பட்டாராம். தேவச்சனமே, உலகத்தின் தள்ளுபடி நமக்கு நன்மையாக இருந்தாலும் அது நிரந்தரமானது இல்லை. வேத சத்தியத்தை அறிவோம். சத்தியமே நமக்கு ஜீவன் உள்ளதாக இருக்கிறது. சத்தியமே நமக்கு ஆசீர்வாதம் உள்ளதாக இருக்கிறது. சத்தியமே நம்மை விடுதலையாக்கக்கூடியதாக இருக்கிறது. யோவான் 14ஆம் அதிகாரம் 6 வாசித்து பாருங்கள். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். சத்தியமே நமக்கு முக்கியம். யோவான் 11:25 வாசித்து பாருங்கள். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். உலக மனிதன் பொருட்களை தள்ளுபடி செய்ய முடியும் தங்களின் நன்மைக்காக. ஆனால் நமது தேவன் நமது பாவத்தை, சாபத்தை, நோய்களை தமது இரத்தத்தை சிந்தி நமது ஆசீர்வாதத்திற்காக தள்ளுபடி செய்தாரே. சத்தியத்தை தேடுவோம். யோவான் 16:13 வாசித்து பாருங்கள். சத்தியாவியானவர் நமக்குள் வரும்போது நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவாராம். நமக்கு தள்ளுபடியான காரியங்களை காட்டிலும் நம்மை தள்ளிவிடாத பரிசுத்த ஆவியானவரே போதுமானவராக இருக்கட்டும். சத்தியத்தை தேடுவோம். நான் அற்புதங்களுக்காக அழைக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் சத்தியத்தின்படி வாழ அழைக்கப்பட்டவர்கள். சத்தியத்தின்படி வாழ்ந்தால் நன்மைகள் காலதாமதமானாலும் நம்மை வந்து சேரும். நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் நிச்சயமாக இருக்கிறது. ஆகவே இந்த கால வேளையிலே ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரை ஆவியோடும் உண்மையோடும் பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். பாடுகள் வரும், வேதனைகள் வரும். இவைகளுக்கு மத்தியிலே தேவ பிரசன்னத்தை நாம் உணர்ந்து கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆவியால் பலப்படுத்தும் பலனொன்றுமில்லை தேவா. ஆவியால் பலப்படுத்தும் சத்துவம் இல்லாத எனக்கு சத்துவம் தந்தருளும். சத்துவம் இல்லாத எனக்கு சத்துவம் தந்தருளும். பலனொன்றுமில்லை தேவா.
ஆவியால் பலப்படுத்தும் சத்துவம் இல்லாத எனக்கு சத்துவம் தந்தருளும். மானின் கால்களைப் போல என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே. நூன் குமாரனைப் போல என்னை பலப்படுத்தும் அப்பா. சத்தியத்தின் பாடி வாழ எங்களுக்கு நீ கிருபை செய்யும். சத்தியமே எங்களுக்கு வாழ்வாயிருக்கட்டும். தானின் கால்களை போல என் கால்களை பலப்படுத்தும். மானின் கால்களை போல என் கால்களை பலப்படுத்தும். நூனின் குமாரனை போல என்னையும் பலப்படுத்தும். நூனின் குமாரனை போல என்னையும் பலப்படுத்தும். பலனொன்றுமில்லை தேவா, ஆவியால் பலப்படுத்தும். சத்துவமில்லாத எனக்கு சத்துவம் தந்தருளும். எங்கள் அதிகமாக நேசிக்கிற நல்ல அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்குரிய எல்லா நன்மைகளையும் கிருபைகளையும் பாதுகாப்பை தந்து வழி நடத்தும். சத்தியத்தை அறிந்து சத்தியத்தின்படி வாழ எங்கள் யாவருக்கும் கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற நாமத்தினாலே பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.